வணக்கம். வெல்கம் டு விஎஸ்ஆர்இ டிசைனர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆரியில ஸ்டிட்ச் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் ஸ்டிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல தண்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கொடி டிசைன் ப்ளவுஸ்ல வந்து கொடி டிசைன்ஸ் பார்டர்ல ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி போன கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜரி, சில்க் சூயிங் அதே மாரி சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, செயின் ஸ்டிச், எண்டு நாட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் செயின், பேக் செயின்ல ஸ்டிச் சில்க் அண்ட் ஜரியில யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பீடு எப்படி லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேக் செயினை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் அந்த கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டிச்சஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெம் ஸ்டிச் சரிங்களா? இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் சரிங்களா? இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஜரி த்ரெட் எடுத்துட்டு அந்த நூலோட லாஸ்ட்டில் எண்டு நாட் போட்டுக்குங்க. எடுத்துட்டு இந்த லைனோட மேல் பக்கம் கீழே கிடையாது, இந்த லைனோட மேல் பக்கம் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஜரி த்ரெட்டை எடுத்துட்டு லைனுக்கு ஆப்போசிட் சைடில் எப்பயும் போல் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் ஒரு செயின் போட்டு ஒரு லாங் செயின் சரிங்களா? ரொம்ப பெருசாகவும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஓரளவுக்கு செயின் போட்டு அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி லாக் செயின் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட செயின் போட்டதுக்கு ரைட் சைடில் இந்த செயினோட பாதி தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் செயின், அந்த அப்படியே ரிவர்ஸில் இழுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்கு இல்லைங்களா, அதோட ஹாஃப் பாதி தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் லைனில் அப்ளை பண்ணி ஒரு லாங் செயின், அதுக்கு கீழே குட்டி ஒரு லாக் செயின். அடுத்து என்ன பண்ணுறோம், சேம் ரைட் சைட்லேயே லாக் போட்ட பின்னாடி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு போட்ட இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதோட பாதி, அதாவது இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் போட்டிருக்கோம், லாக் போட்டிருக்கோம், அந்த இதுக்கு நேர்லேயே வந்து இந்த செயின் இந்த ஹாஃபை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு லாக் செயின், இது மாதிரி கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் இப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். அதாவது புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, ரிவர்ஸில் வந்த பின்னாடி ரிவர்ஸில் வர்ற செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்ட செயினோட இன்னொரு ஹாஃப் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் கொண்டு போகிற செயின் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸில் வந்த செயினுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, இதோட ஹாஃப் போர்ஷன் பாதியில் நேராக கொண்டு போய் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு லாக் செயின் சின்னதாக, மறுபடியும் ரிவர்ஸில் பாருங்கள். இப்போ ரிவர்ஸில் வரேனா, ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடாமல் ஜஸ்ட் இதோட பாதி இன்னும் கொஞ்சம் தள்ளி பாதி போர்ஷன் கொண்டு வந்து லைட்டாக ஒரு சின்ன லாங் செயின், ஒரு குட்டி ஒரு லாக் செயின், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எல்லாம் அப்ளை பண்ணணும். சைடில் ரைட் சைடில் கொண்டு போகிற செயின் மட்டும்தான் என்னதுன்னா இதோட ஹாஃப். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹாஃப்க்கு நேராக அந்த செயினோட பாதிக்கு நேராக முடிகிற இடத்துல கொண்டு போய் ஒரு சின்ன லாங் செயின், அதுக்கு மேலே ஒரு லாக் செயின், இப்படி லாஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணி வரணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செயின் காமிக்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து என்ன பண்ணுறோம்,
அப்படியே கொண்டு போய் ரைட் சைடில் போட்டு ஒரு சின்ன செயின், அதாவது ஃபஸ்ட்டு செயினோட பாதி தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே லாக் பண்ணுறோம். அது அப்படியே ரிவர்ஸில் வரும்போது ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு அந்த ரிவர்ஸில் வர செயின் என்ன இருக்கணும், ஹாஃப்க்கு இன்னும் கீழே போகணும். அதாவது ஃபஸ்ட்டு செயினோட ஹாஃபில் தான் இன்னொரு சைடில் செயின் போட்டிருப்போம். ஆனால் இப்படி பாருங்கள், இப்போ ரிவர்ஸில் வந்த செயினோட ஹாஃபில் தான் இந்த செயின் இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸில் போகிற ஒவ்வொரு செயினோட ஹாஃபில் வந்து பாதி தூரத்துக்கு தான் இந்த செயின் இருக்கும். சேம் இதே தான் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறோம். லாஸ்ட்டில் இங்கே வந்துட்டு எப்பயும் போல் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணி எண்டு நாட். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இது சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு போட்டு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு சின்னதாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு செயின் அப்ளை பண்ணுறோம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இன்னொரு லாக் செயின் வைக்கிறோம் இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் கொண்டு இந்த லைனோட பாதி தூரத்துக்கு பக்கத்தில், ரொம்ப தள்ளி கிடையாது, பக்கத்தில் போட்டு ஒரு பாதி தூரத்துக்கு ஒரு செயின் போடுறோம். அதுக்கு மேலே ஒரு லாக் வைக்கிறோம். சரிங்களா? அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் கொண்டு வந்து அதே லைனில் கொண்டு வந்தோன்னா இந்த ரிவர்ஸில் வர லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனோட கீழே வரைக்கும் இப்படி வந்து இங்கே ஒரு லாங் செயின், இதுக்கு கீழே லாக். இப்போ ரிவர்ஸில் வந்த லைனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட செயின் வந்து ஹாஃபாக தெரியும். சேம் இதே தான் என்னாகும், கண்டினியூவாக அப்படியே ரிவர்ஸில் வருவோம், ஒரு லாக், கீழே லாக் செயின் போவோம், செயின் போடுவோம், மேலே லாக் வைப்போம், மறுபடியும் ரிவர்ஸில் வந்து ஒரு லாங் செயின், சரி கீழே ஒரு லாக்கு, மறுபடியும் ரிவர்ஸில் போய் ஹாஃப். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போகிற ரைட் சைடில் போடுற செயின் ரெண்டுமே இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தெரியுதுங்களா? பாருங்கள், இது ரெண்டுமே அப்படி ஈக்குவலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்டு எப்படி இருக்கும் நேச்சுரலாக அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து சரியில் ஒர்க் பண்ணி சரி சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். எப்பயும் போல் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து பேக்கில் ஒரு சின்ன செயின் கொடுத்து ஒரு லாங் செயின், ஒரு சின்னதாக லாக் செயின் ரைட் சைடில் கொண்டு போகிறோம். இந்த செயினோட பாதி தூரத்துக்கு அதுக்கு மேலே ஒரு லாக் செயின். ரொம்ப தள்ளியெல்லாம் போடக்கூடாது, பக்கம் பக்கமாக தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், எப்படி போடக்கூடாதுன்னு கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி தள்ளி இப்படிலாம் போடக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக இந்த செயின் போட்டிருக்கலாம் அந்த நூல் பக்கத்துலேயே தான், அந்த லைன் பக்கத்துலேயே தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இப்போ தண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் துளிர் விடுறதுக்காக அந்த சின்ன சின்னதாக அந்த துளிருக்காக வந்து இதாக இருக்குல்ல, அந்த ஒரு இதுக்காக தான் தண்டு தையல் வந்து யூஸ் பண்ணுறோம் கொடி டிசைனுக்கெல்லாம். அந்த மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எப்பயும் போல் லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன லாக் செயின் கொடுத்து அது பக்கத்துலேயே எண்டு நாட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இது ஜரி வச்சு யூஸ் பண்ணோம், சில்க் வச்சு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எப்படி நம்ம பீடு யூஸ் பண்ணோம் பேக் செயினில், அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஜரி வச்சு, அதாவது ஜரி இல்லைன்னா சூயிங் த்ரெட், இல்லை ஜரி பார்க்கும்போது இன்னும் எனக்கு அழகாக தெரியும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூயிங் த்ரெட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பீடை லோட் பண்ணிக்கலாம்.
இதுக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்ளை பண்ணி ஸ்டார்டிங்கில் பழகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணி கூட இந்த மாதிரி செயின் போடுறோம். செயின் போட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் இந்த செயின் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான பீட் ஒரு 3 பீட் சரிங்களா. இந்த மாதிரி 3 பீட் போட்டு குட்டியாக கீழே ஒரு லாக் செயின் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரிவர்ஸில் போகும்போது என்ன பண்ணுறேன், பீடை நான் லோட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இதோட 2வது பீட் இருக்குங்க, அது பக்கத்தில் போய் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு லாக்கு. இப்போ ரிவர்ஸில் வரும்போது தான் என்ன பண்ணுறேன், இந்த பீட்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்க, இப்போ நான் 3 பீடு யூஸ் பண்ணேன்னா, அதாவது 3 பீடில் 2வது பீடில் தான் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 அந்த சென்டருக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னாகும், 2 பீடு ஈக்குவலாக வந்துடும். அதுக்கு கீழே என்னாகும், இந்த 2 பீடு வந்து எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. எடுத்து ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின், மறுபடியும் ரிவர்ஸில் போகிறேன். அந்த செகண்ட் பீடு தெரியுதுங்களா? செகண்ட் பீடில் ஒரு லாங் செயின், ஒரு சின்ன லாக் செயின், மறுபடியும் ரிவர்ஸில் வரேன். ஸ்டார்டிங்கில் 3 பீட் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீடா 4 பீடாக வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அதே 4 பீடு தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் த்ரெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இதே இது நம்ம என்ன கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு விசிபிள் ஆகாது சீக்கிரம். இப்படி கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பீடு வந்து இந்த கிராஸில் யூஸ் பண்ணோமோ அதே பீடை லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் பார்க்கும்போது அந்த சைடில் இருக்க அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஈவனாகவும் வரும். பார்க்கும்போதே நீட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன லாக் செயின். இப்போ எண்டு நாட் போடுறது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பீடை லைட்டாக கீழே தூக்கி அடியில் தூக்கி விட்டு இதுக்கு இடையில பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் கொடுத்து அதுக்கு கீழே எண்டு நாட் கொடுத்தீங்கன்னா இந்த எண்டு நாட்டும் கூட கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது சரி வச்சு ஸ்டெம் யூஸ் பண்ணியிருக்கோம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பீட்ஸில் இதே இது சப்போஸ் எனக்கு பீடு வேணான்னா நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், ஒரு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சுகர் பீடு, ஒரு கட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை கட் பீடாகவே யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெம் வந்து ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.